எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரியில் ஒரு சிம்பிள் ஸ்லீவ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து சாரீ, நேவி ப்ளூ கலர் சாரீ. இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து கஸ்டமர் கேட்டது என்னென்னா, ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வேணும், கிராண்டாலாம் வேணாம், ஸ்லீவுக்கு மட்டும் ஒர்க் போதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டிசைன் வந்து சூஸ் பண்ணேன். இதுதான் வந்து அந்த டிசைனு. நம்ம வந்து இந்த ஒரு ஃப்ளவர், ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இதை இந்த ஸ்லீவில் ஒரு 5 பிளேசஸ், சென்டரில் ஒன்று, இந்த சைடில் 2லேயும், அதே மாதிரி இங்கேயும் இந்த சைடில் 2 ஃப்ளவர்ஸ். ஸோ 5 ஃப்ளவர்ஸ். இதுதான் வந்து இந்த ஸ்லீவோட ஒர்க்கே. இந்த ஃப்ளவரை நம்ம வந்து என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறோம், இந்த லீஃபை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன், இதை தான் வந்து காட்ட போகிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கு தான் இது. ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கா, உங்களுக்கு நான் பண்ணியிருக்க இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். டவுட்ஸ் எது இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் என்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் ஒர்க் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு இதில் வந்து லைட் வெளிச்சத்தில் கரெக்டாக தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த ஃப்ளவரில் சென்டரில் புல்லியன் ரோஸ் தான் போட போகிறேன். ஸோ அதோட சென்டரில் வந்து இந்த கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதை வந்து நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதுலேயே வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, 4 சைடும் வந்து ஹோல்ஸ் இப்படி இருக்கும். இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம த்ரெட்டை நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த நீடில் ஈஸியாக போகும்னா, நம்ம ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நீடில் நம்பர் 10 பெல். இது வந்து பெல் பிராண்டில் நீடில் நம்பர் 10 சைஸு. ஸோ இது வந்து இந்த ஹோல்குள்ளே கரெக்டாக போயிட்டு வரும். இதுதான் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக சென்டரில் கீழேருந்து நீடில் எடுத்துட்டு, இதில் போட்டிருக்குது நார்மல் காட்டன் சூவிங் த்ரெட்டு தான். இந்த ஹோல் இருக்குல்லையா, அந்த ஆப்போசிட் ஹோல்ஸில் விட்டுறணும். ஈஸியாக உள்ளே போய்ட்டு வருது பாருங்கள். வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு, இது ஒரு ஸ்டிச் போட்டால் கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டைரெக்ஷனில் நான் 2 ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கேயும் 2 ஹோல்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இதுலேயும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பக்கத்துலேருந்து நீடில் எடுத்துகிட்டு, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஹோல் தெரியும், அதில் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த சைடு இந்த நீடில் அந்த ஹோல்லையே இந்த நீடில் வந்துடும். இதை நம்ம எடுத்துட்டு கிளாத்துக்கு கீழே வந்து கொண்டு போயிடலாம், ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். இதோட நம்ம நாட் போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் நமக்கு செக்யூராக இருக்கணும் அப்படின்னா அகைன் ஒரு டைம் எடுத்து இன்னொரு ஸ்டிச் கூட போட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் இன்னொரு டைம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நேராகவே வந்து இந்த ஹோலில் வந்து இந்த சைடு கீழே வந்துருச்சு. அப்படியே எடுத்துகிட்டு நாட் எப்படி போடுவேன் அப்படின்னா, இப்படி. இது வந்து நார்மலாக நான் எல்லா எம்ப்ராய்டரிக்கு போடுற நாட்டு தான். கீழே வந்து த்ரெட்டை ஃபுல்லாக எடுக்க மாட்டேன், கையில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த நீடில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு, நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்க ஒரு த்ரெட்டை மட்டும் இதில் ஒரு 2 or 3 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் கூட நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற த்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு நீடில் கீழே எடுத்தோம்னா அழகாக நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் நம்ம எத்தனை ஃப்ளவர் போட்டிருக்கோமோ எல்லா ஃப்ளவர்லேயும் சென்டரில் இந்த ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ளவுஸ் கலரில் உள்ள சில்க் த்ரெட், பிங்க் கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம புல்லியன் ரோஸ் தான் வந்து 2லேயும் போட போகிறேன். ஸோ புல்லியன் ரோஸ்க்கு தேவையானது வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக த்ரெட் எடுக்கக்கூடாது. இதே மாதிரி இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணி 8 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதை நீடிலில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கும். இப்போ நீடிலில் கோர்த்து வச்சுட்டேன். நீடிலில் வந்து எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு, இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 or 4 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்துக்கணும். இப்படி இழுத்தோம்னா வந்து த்ரெட்டு ஒன்றா திரிஞ்சு வந்திருக்கும். ரோஸ் போடும்போது நூல் வந்து பிரிஞ்சுட்டு போகாமல் இருக்கும். இப்போது இந்த சென்டரில் வந்து நம்ம ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கும் மேலே நீடில் எடுத்துட்டு அகைன் அதுக்கு கீழே நம்ம இந்த ஸ்டோன் வச்சுருக்கோம்ல, அதுக்கு கீழேருந்து எந்த இடத்துல த்ரெட்டு எடுத்தோமோ அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி நீடில் வெளில எடுக்கணும். கீழே கையால் வந்து நம்ம நெம்பி எடுத்தோன்னா வெளில வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு ஒரு 5 or 6 டைம்ஸ், இப்போ நான் வந்து 6 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு 5 டைம்ஸ்னாலும் 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 6 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேட் பண்ண அந்த பிளேஸை வந்து பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நூல் பிரிஞ்சுட்டு வந்துச்சுன்னா அதை நீட்டாக எடுத்து விட்டுட்டு
மெதுவாக அந்த நீடில் அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்தோன்னா அழகாக வந்துடும். ஃபுல்லாக ரிமைனிங் இருக்க எல்லா த்ரெட்டையும் எடுத்துகிட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். அந்த நாட் போட்டிருக்கோம்ல அது வெளில வராத மாதிரி டைட் பண்ணிவிட்டு இப்போ எந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்தோமோ அதே இடத்துல திரும்பி நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே ஃப்ரேமுக்கு கீழேருந்து எடுத்துட்டோம்னா புல்லியன் நாட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சைடு போட்டோம் இந்த ஸ்டோனை சுற்றி, அகைன் இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் போடணும். ஸ்டோனுக்கு ஃப்ரண்ட் சைட்லேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டோனை கவர் பண்ணுற மாதிரி கீழே நம்ம எந்த இடத்துலேருந்து த்ரெட்டை எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி வெளில எடுத்துக்கணும். ஃபுல்லாக எடுத்துக்கக்கூடாது. ஃபுல்லாக எடுக்காமல் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு 6 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணோம்ல அதே மாதிரி 6 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். 6 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணது வந்து பிரிஞ்சு வராதது மாதிரி லைட்டாக பிடிச்சிட்டு ரிமைனிங் உள்ள த்ரெட்டை எல்லாத்தையுமே வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு டைட் பண்ணிடுங்க. அழகாக வந்து இப்போது அந்த ஸ்டோன் ரெண்டையும் வந்து இந்த நாட் கவர் பண்ணிடுச்சு. ரிமைனிங் உள்ள த்ரெட்டை எல்லாத்தையும் ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இதான் வந்து புல்லியன் நாட்டு. இதே மாதிரி அவுட்டரில் இன்னொரு லைன் பிங்க் கலர் த்ரெட்டை வச்சே போட போகிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல அதுக்கு சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் நம்மளாக தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் வந்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு அகைன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு உள்ள இன்சைடில் உள்ள ரோஸ் வந்து நம்ம 6 ரொட்டேஷன் போட்டோம்ல. ஸோ அடுத்த லேயர் வந்து 8 ரொட்டேஷன் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரியே பொறுமையாக எடுத்து புல்லியன் நாட் ஃபார்ம் ஆகிடுச்சு. நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே எடுத்துக்கலாம். இப்போ இந்த போட்டிருக்கோம்ல இப்போ போட்டிருக்க நாட்டுக்கு சென்டர் பார்ட்லேருந்து வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டோமோ அதே சேம் டிஸ்டன்ஸ் வந்து விட்டுட்டு தான் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ அகைன் 8 இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து 8 ரொட்டேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா பெட்டல்ஸ் எல்லாமே நமக்கு ஈவனாக வரும். இப்போ நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இப்படி எடுக்கும் போது த்ரெட்டு வந்து பிசுறு இல்லாமல் இருக்கிறது மாதிரி பார்த்து கொஞ்சம் பொறுமையாக எடுத்து டைட் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அழகாக இருக்கும். ஸோ இதே தான் அடுத்து வந்து இப்போ நியூவாக போட்டிருக்கோம் இல்லையா பெட்டல், அதுக்கு சென்டர்லேருந்து பார்த்துட்டு சேம் டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டோமோ அதே சேம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அடுத்த நாட்டை வந்து போட்டுக்கணும். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே. நான் வந்து உள்ளே வந்து 2 லைன் வந்து பிங்க் கலர் த்ரெட்லேயும் அடுத்து வெளியில் உள்ள லைன் வந்து ப்ளூ கலர், அதாவது சாரியோட கலர் வந்து நேவி ப்ளூ கலர் இல்லையா, அந்த நேவி ப்ளூ கலர்லையும் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் அந்த 2 ரோஸும், இந்த ரோஸில் வந்து பிங்க் கலர் உள்ளேயும் வெளியில் வந்து நேவி ப்ளூ கலர், நெக்ஸ்ட்டு ஒரு ரோஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரோஸில் வந்து உள்ளே வந்து நேவி ப்ளூ கலர், வெளியில் வந்து பிங்க் கலர் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் லைன் முடிக்கும் போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எந்த நாட் போட்டோமோ அந்த நாட்டுக்கு உள்ள நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கணும். இதே மாதிரி இதை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து ப்ளூ கலர் த்ரெட்டில் வந்து புல்லியன் நாட் போட்டு இந்த ரோஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து சொன்னல நேவி ப்ளூ கலரு, இதுக்கும் வந்து சேம் ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம பர்டிகுலராக நம்ம பார்த்தோன்னாலே தெரியும். அந்த டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இப்போ வந்து 10 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த ரொட்டேஷன் வந்து கரெக்டாக ஒவ்வொரு லேயருக்கும் இப்போ நான் வந்து 3 லேயரில் உள்ள புல்லியன் நாட் போடுறேன், புல்லியன் ரோஸ் நான் போடுறேன் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு 2 ரொட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் டைம் விடுறீங்களோ அந்த டிஸ்டன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு எத்தனை ரொட்டேஷன் தேவைப்படுதுன்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட அந்த ரொட்டேஷன் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ ஒரு லேயர் ஃபுல்லாக சேம் ரொட்டேஷன் தான் போடணும். ஒன்று சின்னது, ஒன்று வந்து 8, ஒன்று 10 அந்த மாதிரி போட்டோன்னா அந்த ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக இந்த ரோஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து ரோஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட் லைன் 2 போட்டிருக்கேன். அப்புறம் லீவ்ஸ், அந்த லீஃபை வந்து ஜர்தோசியை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஜர்தோசியை என்ன பண்ணியிருக்கேன்னா சேம் லென்த்தில் கட் பண்ணியிருக்கோம். லீஃப் ஃபுல்லாகவே வந்து சேம் லென்த்தில் கட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து கட் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக கட் பீட்ஸ், கோல்டன் கலர் கட் பீட்ஸு, அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி அப்படியே 2 லீஃபையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எப்பொழுதுமே வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் சைடு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் நம்மளோட ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ கட் பீட் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணலாம். சிங்கிள் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணோன்னா தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு லூஸ் ஆகாமல் டைட்டாகவே இருக்கும்.
இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு என் நாட், ஒவ்வொரு லைன் நம்ம முடிக்கும் போது இப்போ ஒரு லீஃப் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல ஒரு என் நாட்டு, ஒரு ஸ்டெப்பு முடிக்கும் போது எப்பொழுதுமே இந்த ப்ளவுஸ்னு கிடையாது, நீங்கள் எந்த ஒர்க் பண்ணிங்கனாலும் ஒரு ஸ்டெப் முடிக்கும் போது என் நாட் போட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் செக்யூராக இருக்கும். அங்கங்கே என் நாட் போடுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும், த்ரெட்டு பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக மேக்ஸிமம் என் நாட் போட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. ஏன்னா பீட் ஸ்டிச்சுக்கெலாம் என்ன பண்ணுவாங்க, சிங்கிள் பீட் ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு என் நாட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு லீஃபில் உள்ளே நமக்கு எம்போசிங்க்கு ஜர்தோசி கொடுக்கணும். ஸோ உள்ளே எம்போசிங்க்காக ஜர்தோசி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சென்டர்லேருந்து நம்ம லோட் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷார்ப்னஸில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சு பண்ணிவிட்டு திரும்பி பேக் சைடு ஒரு ஸ்டிச் கொடுத்து அடுத்து தான் ஜர்தோசியை லோட் பண்ணிக்கணும். ஒன் சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு கரெக்டாக எம்போசிங் லீஃப் நமக்கு அழகாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடு ஒரு ஸ்டிச்சு அடுத்து லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக், அகைன் எம்டியாக த்ரெட்டில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு. நம்ம எம்போசிங்க்கு இந்த உள்ள ஒரு ஜர்தோசி கொடுத்துருக்கோம் இல்லையா, அது கவர் ஆகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து அண்டர் சைடு இதே சேம் ப்ராசஸ் தான். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 3 சுகர் பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கிறேன். என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் ரிமைனிங் உள்ள 3 லீவ்ஸையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் இதே சேம் கர்தானா பீட்ஸை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். லீஃப் முடிச்சுட்டு அந்த ரோஸை கவர் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 3mm பீட்ஸில் ஒரு ஸ்டிச்சு, அதை கண்டினியூவாக சுகர் பீட்ஸில் ஒரு ஆர்க் மாதிரி. இது சும்மா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஹைலைட்டிங்காக தெரியறதுக்காக இந்த ரோஸ்க்கும் அதே மாதிரி தான் 2 ரோஸுக்குமே இது ஒரு சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்டிச்சு பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் ஒர்க் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிளிப் ஸ்டோனை ரேண்டமாக ஸ்டிச் பண்ண போகிறேன். அதை நம்ம ஆரி நீடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துக்கணும். த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த கிளிப் ஸ்டோனில் 4 ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ஸை நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டோனை உள்ளே லோட் பண்ணிவிட்டு இப்போது அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு நம்ம எப்பொழுதும் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே என் நாட் போட்டு முடிச்சுக்கணும். இந்த ஒரு ஸ்டிச்சு உங்களுக்கு ஓகேனா இதோட என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அகைன் ஆப்போசிட் சைடு த்ரெட்டை ஃபஸ்ட்டு வெளில எடுத்துட்டு இந்த சைடு ஹோல் நமக்கு தெரியும்ல, அதில் நீடில் பொறுமையாக இன்சர்ட் பண்ணி நம்ம த்ரெட்டு எடுத்துருக்கோம்ல, அந்த த்ரெட்டுக்கு 2 த்ரெட்டுக்கும் நடுவில் நீடில் கொடுத்துட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா அழகாக இந்த சைடும் நமக்கு ஈஸியாக த்ரெட்டு வந்துடும். அப்படியே என் நாட் போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃபாக இருக்கும், நமக்கு ரிமூவ் ஆகுங்கிறது பிரச்சனையே இருக்காது. நெக்ஸ்ட்டு நான் இதை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட்ஸில் அவுட்லைன் கொடுக்க போகிறோம் சர்க்கிள் ஷேப்பில். ஸோ அதுக்காக நான் என் நாட் போடாமல் நம்ம செகண்ட் ஸ்டிச் பண்ணோம்ல அதோட கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 2 பீட்ஸாக நீங்கள் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா 3 பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக அங்கங்கே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ரேண்டமாக இந்த கிளிப் ஸ்டோன் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வழக்கம் போல் நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் ஜரியில் அவுட்லைன் கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு நம்ம ஒர்க் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ஸோ லீஃபுக்கு அந்த கட் பீட்ஸில் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ரெண்டுக்கும் ஜரி த்ரெட்டில் 2 லைன்ஸில் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அந்த அவுட்லைன்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் பண்ணியிருக்க இந்த ஸ்லீவ் ஒர்க் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னவோ அதை நீங்கள் எனக்கு சொல்லலாம். நான் பண்ண ப்ளவுஸ் ஒர்க்கோட ஃபைனல் அவுட்புட் இது தான். எம்ப்ராய்டரியில் ரொம்ப சிம்பிளான ஒர்க்காக கேட்டிருந்தாங்க. ஸோ நீட்டாக எனக்கு என்ன டிசைன் தோணுச்சோ அதை பண்ணேன். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்லீவ் டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுதான் ஸ்லீவு. இதுக்கு கீழே எம்போஸ்டு ரோப்பு ஃபிக்ஸ் பண்ணி லோடிங் ஸ்டிச் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் சிம்பிளாக கேட்டதுனால அவங்க பேக் சைடெலாம் எதுவுமே கேட்கல. 2 ஸ்லீவுக்கு மட்டும்தான் ஒர்க்கு. அதனால இதில் அந்த சாரியில் உள்ள கிளாத்தை பைப்பிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்காக இதை மட்டும் ஸ்லீவில் இந்த போர்ஷன் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.